உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் நித்திரையிலிருந்து நாங்கள் விழிப்பு பெற்று காலையில் உம்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்க என் தேவன் எங்கள் கண்களை திறந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த 8வது மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து, இந்த மாதத்தை முடிப்பதற்கும் இந்த 9வது மாதத்தின் 1வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கும் என் தேவன் எங்களுக்கு நல்லதொரு விடியலை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய கரத்தில் நல்ல பாதுகாவலையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த மாதத்தை முடிப்பதற்கும் இந்த 9வது மாதத்தின் 1வது நாளை காண்பதற்கும் என் தேவன் கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் விடியலிலே உம்முடைய பிரதான கரமிருந்து எங்களை காத்து பலப்படுத்தி, ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தினாலே நல்லதொரு ஆசீர்வாதமுள்ள ஒரு மாதமாக இம்மாதத்தை நாங்கள் கழிக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் அடைக்கப்பட்டு இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல என் தேவன் எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த 9வது மாதத்தின் 1வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த லோகத்தில் நாம் இந்த ஆண்டின் 8 மாதத்தை அவருடைய கிருபையால் நாம் முடித்து இந்த 9வது மாதத்தின் 1வது நாளை காண்பதற்கு நமக்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, தேவ சமூகத்தில் நமக்கு இந்த நாள் ஒரு வாக்குத்தத்தமுள்ள நாளாக காணப்பட கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் வந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். 128வது சங்கீதம் 1வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று இந்த மாதத்தின் ஆசீர்வாத வார்த்தையாக, வாக்குத்தத்த வார்த்தையாக கர்த்தர் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் காணப்படுகிறது என்பதை சற்று நாம் யோசித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனம்: தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் முதலில் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னோம். அந்த வாக்குத்தத்தம் என்ன என்றால்,
இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று பயந்து ஜீவிக்கிற இந்த அனுபவத்தை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம்? 97வது சங்கீதம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை விலக்கி காப்பாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு பவுல் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை குத்திக் கொள்கிறார்கள். அன்பானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நிலை, எனக்கு என்னத்தை ஆண்டவர் அனுபவிப்பதற்கு கொடுத்திருக்கிறாரோ அதை ரம்மியமாக ஏற்று அந்த வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியில் இருந்து அதன் களிம்பை நீக்கிவிடு என்று சொல்லுகிறார். ஒரு சுத்த தங்கம், ஒரு சுத்தமான ஒரு லோகத்திலிருந்து ஒரு உருவத்தை வடிவடிக்க வேண்டும் என்றால் வெள்ளி, தங்கம், பொன் போன்றவைகளிலிருந்து உண்டான அழுக்கை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுது அதை செய்கிற தட்டானால் அது அவனுடைய இழுப்புக்கு, அவன் என்ன செய்ய தோன்றுகிறானோ அவன் கை உறுப்புக்கு அது சுலபமாய் தன்னை வளைந்து கொடுக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை போல அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அங்கு 25வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்து ஆத்துமாக்களுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். நாம் நல் ஒழுக்கங்களை கை கொண்டு நடக்கும்போது நமக்கு வரக்கூடிய செய்தி, தண்ணீர் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, யார் தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு குளிர்ந்த தண்ணீர் கிடைப்பதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தீமைகளை நாம் விட்டு அகலும்போது, நமக்கு நல்வாழ்க்கை வாழும்போது, நமக்கு அது தண்ணீர் தாகத்தோடு இருக்கிறவருக்கு குளிர்ந்த தண்ணீரை கிடைக்கும்போது அவன் என்ன சந்தோஷப்படுகிறானோ அந்த சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். தேவன் நம்மை எந்த அளவு பலப்படுத்தி காக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். 18வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும்போது, 18வது சங்கீதம் அங்கு 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. கர்த்தருடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இவைகள். 77வது சங்கீதம்
13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆகவே உம்மை போல உகந்த தேவன் இந்த லோகத்தில் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். 119வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். யார் கர்த்தருடைய வழியை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல 112வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 112வது சங்கீதம் 1வது வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, இந்த 9வது மாதத்தின் 1வது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்தார். அவருக்கு பயந்து நடப்பது என்ன? தீமையை விட்டு விலகி, பொல்லாப்பை விட்டு விலகி, தேவ வசனத்திற்கு காத்திருந்து அவருடைய வழியிலே நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் தான் இந்த ஆசீர்வாதங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற அந்த ஜீவிதம் என்றென்றைக்கும் தேவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியதாக காணப்பட்டு, அவர் நம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் இவைகள். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் இன்னும் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்று அவருக்குள்ளான ஜீவிதத்திலே நாம் பங்கேற்க தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து எங்களை உம்முடைய வழிக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய வார்த்தைகளின்படி நடந்து உமக்கு பிரியமானவர்களாக நடக்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கி இந்த புதிய மாதத்தின் 9ஆம் மாதம் முழுவதும் தேவனுக்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.